தாண்ட மாட்டேங்கிறாரு. யார்? ஆமாம், ஏன்னா அவர் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேங்கிறாரு. யார் உதவி செய்ய வந்தாலும் வேணாங்கய்யா நான் பார்த்துக்கிறேன். அது ரொம்ப சுயமரியாதையோட தன்னை தற்காத்து கொண்டு அந்த மாதிரி வேலை செய்கிறாரு. அவர் என்னோட வந்து இலங்கைக்கு போயிருந்தோம். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முழுமையாக அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அதில் அவங்களுக்கும் இலங்கை அவங்களுக்கு இப்போ அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அங்கே இருக்காங்க இலங்கையில். நேரடியாக அவர் போய் வந்த அளவுக்கு அந்த ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கிட்டார். அங்கேருந்து வந்து அவரை சந்திக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு அது மாதிரி நிறையா. இப்போ லெனின் வந்து 2 நாளாக நேற்று வரல, இன்றைக்கி வந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே காணவில்லை, இங்கே இருக்கிற லெனின் வந்து எனக்கு ஒரு விருப்பமான ஒரு இளைஞர். அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல விஷயங்களை உள்வாங்கிட்டு அழகாக செஞ்சு அதை முறைப்படுத்தி கொண்டு போகிற இப்படி வந்து நிறைய இளைஞர்கள் இப்போ வந்திருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் கலசப்பாக்கம் வந்து ஒரு நல்ல சோர்ஸ், அது ரிசோர்ஸ்ன்றதோட சோர்ஸ். அதுக்கு காரணம் வந்து ஐயா வெங்கடாச்சலம், அவர் நம்ம சொல்லித்தாகணும். மீனாட்சி சுந்தர ஐயா, ராஜேந்திரன், இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து உழைச்சதுனால வந்தக்கூடிய வாய்ப்புகள். அப்போ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து செய்கிறாங்க. இப்போ சுரேஷ் இருக்காருன்னா அவர் அங்கேருந்து இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. அங்கேயே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வந்திருக்கலாம். அவர் தொடர்ந்து அழுத்தம் போடுறாரு. நான் தான் அவர் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அவற்றை இதை பண்ணணும் அதை பண்ணணுன்றது பெரிய பெரிய திட்டங்களாக வச்சுருக்காரு. நம்மளால் செய்ய முடியலை. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வலு இல்லை. அதுதான் ஒரு காரணம். அப்படி ஒருத்தர் ஒரு பகுதி சார்ந்து செய்கிறாங்க. செய்யக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையுமே இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய ஆர்வமான அமைப்புகள், இளைஞர்கள் அந்த மாதிரி நிறையா இருக்காங்க. விதையில் நிறைய வேலை செய்கிறாங்க. அது அடிக்கடி அறிவுடை நம்பி ஐயா சொல்லுவார். அதாவது மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா, ஒரு எக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவோடு பார்க்கக்கூடிய ஒரு முறை வந்து நம்மகிட்ட இருக்குது. அது நம்மாழ்வார் ஐயா போட்ட விதை தான். அவர் வந்து அதை ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார். சூழலியலோடு இணைச்சி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து அழுத்தமாக பார்த்தாரு. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு பெரிய தளம் நம்மகிட்ட இருக்குது. இதை வந்து வேகமாக எடுத்துகிட்டு போகணுன்றதான் அதில் தான் ஒரு முயற்சி தான் இது. அதுபோல் அவர் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு, இப்படி பல அமைப்புகள் வந்து தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோக்களவு நம்ம வேலைகளை பகிர்ந்துக்கிட்டு வேலைகளை சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் நல்லது. இப்போ இந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு என்னென்னா, சில நேரங்களில் சோர்வு வரும். என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணுறோமே வரமாட்டேக்கே அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. இப்போ நான் வந்து ஒரு நல்ல தலைவர்களுக்கான பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா மேற்கத்திய நூல்கள் அப்புறம் கட்டுரைகள்லாம் பார்த்தேன். எனக்கு திருப்தியாக வந்து கடைசியில் எங்கேருந்து நான் பிடிச்சேன்னா, திருக்குறள்லேருந்து பிடிச்சேன். திருக்குறள்லேருந்து சுட்டுட்டேன்னு வச்சுக்கலேன். ஒரு 50 பண்புகளை வந்து வள்ளுவர் சொல்கிறார். அதில் எடுத்ததில் அதை உங்களுக்கு நான் இப்போ கூட வாசிக்கிறேன். இதெல்லாம் வச்சுருந்தேன், சொல்லணும்னு நினச்சேன். நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதாவது இதை மட்டும் நம்ம பின்பற்றினோம்னா நம்மளை விட ஒரு சிறந்த தலைவர்கள் உருவாகவே முடியாது. ஆனால் இதை எந்த அளவுக்கு நம்ம பின்பற்ற போகிறோம்னு தெரியல. அப்புறம் அற்புதமான ஒரு கணிப்பு அவர் வள்ளுவர் செஞ்சுருக்கிறாரு. ஒன்று வந்து முதல்ல அன்பு செய்தல். பக்கத்தில் இருக்கவங்களாம் அன்பு செலுத்தணும். அது வந்து ஒரு தலைவனுக்கான முதல் பண்பு. அடுத்தது உதவி செய்தல். முதல்ல அன்பு செய்யணும், அப்புறம் 2வது உதவி செய்தல், அப்புறம் இனிமையாக பேசுதல். பேச்சில் வந்து கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுன்னு சொல்லுவார். அதாவது பக்கத்தில் இருக்கவங்க கூட கோபமாக பேச வேண்டாம், இனிமையாக பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு 3வது பண்பு. அப்புறம் நன்றியோடு நடத்தல். இப்போ ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறார் அப்படின்னா அதை நன்றி காட்டணும். அது வந்து ஒரு தலைவனுக்கான தலைமை பண்புக்கான அழகு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு பக்கம் சாயக்கூடாது. இவர் பக்கம் சாஞ்சிட்டு பேசுகிறது, அவர் பக்கம் சாஞ்சிட்டு பேசுகிறது இல்லாமல் ஒருவருடன் சார்ந்து பேசாமல் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு நடுநிலைமைன்னு சொல்கிறார். 5வது பண்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னடக்கத்தோடு இருக்குது. அது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்காது. நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் அதுவுமே வந்து ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை, தன்னடக்கத்தோடு இருக்கிறது அழகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பொது ஒழுக்கத்தை பின்பற்றுறது. பொதுவாக ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா அதை பின்பற்றணும். நிறையா தலைவர்கள் அதில் தவறிடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க இளைஞர்கள் இப்போ நம்ம என்ன வருத்தம்னா, எல்லாமே வரமாட்டேங்கிறாங்க. இளைஞர்கள்லாம் இப்போ வேறு வேலைக்கு போயிடறாங்க. டிவி பார்க்க போகிறான், அல்லது வாட்ஸ்அப்பில் போகிறான், செல்லு பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இளைஞர்களையும் இளம் பெண்களையுமே. உண்மையிலே என்னென்னா, இந்த மாதிரியான பண்புகள் இல்லாதனால தான் அவங்கள நோக்கி இப்போ காந்தியை நோக்கி நிறைய பேர் போனாங்கல்ல. என்ன காரணம்னா அந்த பண்புகளெல்லாம் வளர்த்துக்கிட்டாரு. அதே போல் ஜாதி மதம் பாலினம் அதை வந்து மதிக்கணும். அதாவது பார்க்கக்கூடாதுன்றத விட இவர் மதிக்க சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இருத்தல். இப்போ நாளைக்கே வந்துடும், புரட்சி நடந்துடும், நாளைக்கே விடியல் வந்துடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். கொக்கக்க கூம்பும் பருவத்துன்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். 10 மாதம் ஆனால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா குழந்தை செத்து போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் பொறாமை கொள்ளாமல் இருத்தல் அப்படிங்கிறார். பாருங்கள் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்கிறார் பாருங்கள். அப்புறம் பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளாமல் இருத்தல். அடுத்த பொருள் மேலே நம்ம பற்று வைக்கக்கூடாது.
அப்புறம் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்கணுமா, அடுத்த ஒரு பண்பு. அடுத்தது வெட்டி பேச்சை தவிர்க்கணுங்கிறார். வளவளா குளவளான்னு பேசவே கூடாதுங்கிறார். ஒரு ஷார்ப்பாக இதுதான் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல். அடுத்தவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு துன்பம் பண்ணாமல் இருக்கு. ஏன் சொல்லுவாங்க ஊரில், உதவி செய்யாட்ட கூட ஓத்திரம் பண்ணாமல் இருறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி துன்பம் செய்யாமல் இருத்தல் அப்படிங்கிறாரு. அப்புறம் எல்லாருடையும் சமமாக பழகிறது. ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக, ஒருத்தர்கிட்ட குறைச்சி அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக பழகிறது ஒரு அழகு, தலைவனுக்குரிய அழகு அப்படிங்கிற, தலைவருக்கான அழகுங்கிறார். அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது, அதாவது பகிர்ந்து கொடுத்தல், அந்த பழக்கத்தை சொல்கிறாரு. அப்புறம் நம்மளை பார்த்த உடனே மற்றவங்க மதிக்கும்படியாக நடக்கிறது. நம்மளை பார்த்த உடனே ஒரு மரியாதை வரக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவனுக்கான அழகு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டுதல். ஒருத்தன் இவனுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் அப்படி இல்லாமல் அனைத்து உயிர்கள் மீதும் அதை உயிர்மை நேயம்னு சொல்கிறார். அப்புறம் உண்மையை பேசுதல், அது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. உண்மை தான் வந்து அடிப்படையாக பேசணுங்கிறது. அப்புறம் சினம் கொள்ளாமல் இருக்கணுங்கிறார். கோபத்தை தவிர்க்கணுங்கிறார். கோபத்தை படக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கோபப்படாமல் இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளவு ஒரு தலைவனுக்கு சிறப்பு அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், முக்கியமானது, துன்பம் இன்பம் ரெண்டையும் சமமாக கருதணுமா. சில நேரம் வேலை செய்கிறோம், சில இடத்துல வந்து ரிசல்ட் கிடைக்கல, இப்போ வருத்தமாக இருக்குது, அதை பற்றி கவலைப்படாது. ஒரு இடத்துல ரொம்ப வெற்றி கிடைச்சோன்னா ஒரு குதூகலிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் அச்சம் இல்லாமல் இருத்தல். அதுக்காக நம்ம காந்தியை சொன்னோம் பார்த்தீங்களா, நம்மளை வந்து இது கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க, ஆனாலும் எனக்கு வந்து கவலை இல்லை அப்படிங்கிற அச்சம் இல்லாமல் இருத்தல், அச்சமின்றி இருத்தல். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு இது, எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருத்தல். ஒரு மாணவனாக தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு தலைவனுக்கான அழகு என்ன, எப்போ பார்த்தாலும் படிக்கணும், விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் வந்து மற்றவங்களுடைய கருத்தை செவி கொடுத்து கேட்குறது. ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா, அது சாதாரண ஒரு தொண்டனாக கூட இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு கடைநிலை ஊழியனாக கூட இருக்கலாம். ஒரு அலுவலகத்தில் அவன் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேட்கணும், காது கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தவறு செஞ்சிட்டான்னு ஒரு மனுஷங்கள்லாம் தப்பு செய்வாங்களா, உடனடியாக வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறார், வருத்தம் தெரிவிக்க சொல்கிறார். தெரியாமல் ஒருத்தர் வந்து நான் வந்து இவருக்கு என் மனசு அறியாமல் இது திடீர்னு தவறு செஞ்சுட்டு அவரை குறையாக பேசிட்டேன் அப்படின்னா கூட உடனடியாக கூப்பிட்டு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சான்றோர்களோட நட்பு கொள்ளுதல்ங்கிறார். பாருங்கள் அடுத்த கேரக்டர், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, ஒரு நல்லவர்கள், ஒரு பண்பாளர்கள், அவங்களோட நட்பு நம்மளை தேடி போய் வச்சுக்கணுமா, அவங்க நம்மளை தேடி வர மாட்டாங்க, நம்மளாக போய் வைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் கெட்டவங்ககிட்ட ஒதுங்கணுங்கிறார். அடுத்த பாயிண்ட், ஒரு தப்பான ஆள் அப்படின்னா அவங்ககிட்ட கிட்ட போகக்கூடாது, அவன்கிட்ட விலகி இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு செயல் செய்யும்போது அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்யணும். ஒரு வேலை எடுக்கிறோம், அந்த வேலையில் செய்தோம்னா நன்மை வருமா தீமை வருமா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை எடுக்கணும் அப்படிங்கிறார். பாருங்கள் எவ்வளோ அற்புதமான சொல்களை சொல்கிறார் பாருங்கள். அடுத்து நமக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கான வலிமைக்கு ஏற்ற செயல்களில் மட்டும் இறங்குதல். நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் செய்யணும். அப்போ நான் போய் நாளைக்கு இந்த இமயமலை தூக்கி அந்த பக்கம் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அப்போ போனோம்னா நிச்சயமாக தோற்று போயிடும். ஒரு தடவை நீங்கள் தோற்றுட்டிங்கன்னா நம்ம தொண்டர்கள் நம்ம மதிக்க மாட்டான், கூட இருக்கிறோம், இதாக என்ன பின்னாடி போனால் பூரா தோல்விதாயாக வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க. அதனால் வலிமைக்கு ஏற்ற செயல்களில் மட்டும் இறங்குதல்ங்க. அப்புறம் பொருத்தமான இடம் காலம் பார்க்கணுங்கிறார். இதை ஒரு வேலை செய்யும்போது எந்த இடத்துல செய்கிறது, எந்த நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் வந்து அதனுடைய இப்போ நம்ம ஆய்வு பண்ண பார்த்தீங்களா, ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி குறை நிறைகளை கண்டறிந்து அப்புறம் இறங்கணுங்கிறாரு. அப்புறம் சுற்றத்தோட சுற்றம் தளால்ங்கிறார். அதாவது நண்பர்களோட உறவுகளோட நெருங்கி இருக்கணும், தனிமைப்படக்கூடாது. ஒரு தலைவன் வந்து தனிமைப்பட்டு நான் பெரிய ஆள், நான் அங்கே போய் தங்கிக்குவேன், அங்கே போய் இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த பண்புகளை விட்டுறணும். எப்போதும் அந்த நட்பு வட்டத்தோடு நெருங்கி இருக்கணும். அப்புறம் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளுதுங்கிறது. இப்போ நிறையா நம்ம பெரும்பாலும் நம்ம மறதி குணம் இருக்கும் நிறையாட்ட, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் சோர்ந்து அழுத்து போய் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறார். உற்சாகமாக இருக்கணும், நடக்கும்யா கவலைப்படாதையா, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஊக்கமுடைமைங்கிறார். அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சிங்கிறார். எப்பயுமே வந்து ஒரு வேலை எடுக்கிறோம், அந்த வேலையில் வந்து கொஞ்சம் தொய்வாகுது, இனிமேல் வந்து செய்ய முடியாது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது, விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடாமுயற்சி. அப்புறம் துன்பத்தை பார்த்து தோண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் பேச்சில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதிரிகளும் ஏற்கும்னு பேசணுமா. இப்போ நம்ம பேசுகிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எதிரிகளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோம், அப்படி தானே பேசுகிறோம். நம்முடைய பேச்சு எப்பயுமே பக்கத்தில் கூட கோவப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறோம், அப்படி பேசவே கூடாங்கிறார். அதாவது கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிங்கிறார். நமக்கு வந்து எதிரியாக கூட இருக்கலாம், நம்ம கருத்துக்கு மாற்று கருத்து உள்ளவங்களாக இருக்கலாம், ஆனால் பாரு அந்த ஆள் சொல்லல ஏதோ நியாயம் இருக்கப்பா, நம்ம கொஞ்சம் அதை பற்றி பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமா.
அப்புறம் வந்து எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம வந்து கீழே போனாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, இந்த சமூகம் ஒதுக்கி வச்சுட்ட பொய், களவு போன்ற இழிவான செயல்களை செய்யவே கூடாதுங்க. இப்போ நெருக்கடி வருது, ஆனால் கூட நம்ம வந்து இழிவான செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்னென்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணக்கூடிய திறனை வளர்த்துக்கணுங்கிறார். இந்த ஆள் பழகுறோம், பேசுகிறோம், அவர் முதல்ல முகத்தை பார்க்குறோம், அவருடைய செயல்பாட்டை பார்க்குறோம், அவரோட பேசுகிறோம். அப்போ இந்த ஆள் இப்படி தான் அப்படிங்கிற அந்த திறனை அறியக்கூடிய ஒரு திறமை வந்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் எந்த கூட்டத்தில் பேசுகிறோம் அதை பற்றி அவை அறிந்து பேசுதுங்கிறார். இப்போ வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தில், அங்கே போய் நீங்கள் பெருமையாக அறிவாக பெருசாக பேசலாம். ஆனால் சாதாரண மக்கள் மக்கத்தில் அவங்க அளவுக்கு இறங்கி பேசணுங்கிறார். அவங்ககிட்ட போயிட்டு நீ போய் இங்கிலீஷை பேசிக்கிட்டு கூடாது, அவங்ககிட்ட போயிட்டு ஃபிலாசபி பேசிக்கிட்டு கூடாது, அவங்ககிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க என்ன சந்திக்கிறாங்களோ அதைத்தான் பேசணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் முக்கியமானது, கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, அவை அஞ்சக்கூடாதுங்கிறார். எந்த அரங்கத்துலையுமே நம்ம தைரியமாக நம்ம கருத்தை சொல்லணும், பயப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் எப்பயுமே நம்முடைய தளபதிகள் தொண்டர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். கூட்டத்தில் போய் அடி வாங்கி விட்டுறக்கூடாது. போராட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணிட்டு தலைவர் அங்கிட்டு போயிடுவார், தொண்டர்கள் பூரா அடி வாங்கி விட்டுறாங்கன்னா அது நல்ல தலைவனுக்கு அழகு இல்லைங்கிறாரு. அப்புறம் எப்பயுமே ஒரு தலைவன் வந்து தனக்கான பொருளை தானே ஈட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்தவன்கிட்ட போய் வாங்கி டொனேஷன் வாங்கி நான் வந்து அந்த காசில் வந்து பிழைக்கக்கூடாது, அவன் சுயமாக அவனுக்கானதை அவன் உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கொள்கைக்காக நிற்கிறவங்கள உண்டாக்கணுங்கிறார். நம்ம ஒரு கருத்தியலுக்காக நம்ம போராடுறோம், அதுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்காக வரக்கூடாது, அந்த அமைப்பில் சேரவங்க அந்த கொள்கைக்காக வரணும், அவங்களுக்கான தளபதிகளை உருவாக்கணுங்கிறாரு. அதுக்கப்புறம் அதே போல் அதுக்கு சொல்லிட்டு அதுக்கு எதிர்மாறான கருத்து சொல்லார், உட்பகையை வந்து விளக்கணுங்கிறார். நமக்குள்ளே சில பேர் உட்காந்துக்கிட்டு உள்ளே உட்காந்து எல்லா குசும்பு வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கள தான் விரட்டி விடணுங்கிறாரு. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தன்மானம் கெடாமல் பார்த்துக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். பெரியார் சொல்லுவார் பாருங்கள், சுயமரியாதையோடு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணுங்கிறாரு. அப்புறம் மனச்சாட்சிக்கு பயப்படணும். நமக்கு வந்து மிகச்சிறந்த சாட்சி கடவுள்லாம் கிடையாது. யார் நமக்கு சிறந்த கடவுள் யாருன்னா மனச்சாட்சி தான். மனச்சாட்சிக்கு உடன்பட்டு நடக்கணுங்கிறது. அப்புறம் கடைசியாக ஒரு 50வது முக்கியமானது, நமக்கு தீமையே ஒருத்தன் செய்கிறானா அவனுக்கு நன்மை செய்து அவனை சரி பண்ணணுங்கிறார். இதுதான் 50 வகையான இந்த தலைமை பண்புகளை நான் திருக்குறள்லேருந்து திருடினேன், வேற ஒன்றும் கிடையாது. இது பாருங்கள், இது ஏதாவது வெளிநாட்டு நூல்களில் இருக்குதா? இப்படி நானும் தேடி பார்த்தேன், ஒன்றையுமே காணோம். அவன் வந்து தனிமன திறமையை தான் பேசுகிறான ஒழிய இப்படி ஒரு பண்பான விஷயங்களை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ இதை தான் நம்ம வந்து எல்லாருடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய பெண்களுக்கும் சொல்லித்தரணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பண்புகளை பெற்றிருந்தால் ஒருவன் நிச்சயமாக தலைவன் ஆக முடியுமா முடியாதா? முடியும் தானே? இதில் மாட்டு கருத்து இருக்கா? இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது முதல் நாளே சொல்லணும்னு நினச்சேன். அப்போ நம்ம தொடர்ந்து வேறு போனதுனால அதை விட்டுட்டோம். அப்போ இந்த மாதிரி பண்புகளை வளர்த்துக்கிட்டோம்னா இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகள் வராமல் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வர வச்சிடலாம். எல்லா விதமான பண்புகளையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. சரி, இது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். போட்டுடலாம், ப்ரே பண்ணுற மாதிரி போட்டுடலாம். ஆக இது வந்து இது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்.